50 ஆண்டுகளுக்கு பின்னராக எதிர்வருகின்ற 11 சிவன் அங்க இருந்து இங்க வார கும்பாசம் முடியும் வரைக்கும் இங்க இருந்து கருங்கல் கூரை வேலைப்பாடுகளுடன் நகுலேஸ்வர சிவன் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப கும்பாபிஷேகம் நடக்கும். இந்த காலம் நான் அறியவில்லை, என்னுடைய வயசுக்கு நான் அறிய இல்லை. முத்துக்குமார சுவாமி, ஆறுமுக சுவாமி, அம்மையப்பன் இருவரும் ஆனந்தமாக ஆடிய கோபுரத்தில் உள்ள சிற்பங்கள் ஒவ்வொரு புராதன கதைகளையும். உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் ஈழத்தினுடைய தனி அடையாளமாக இருக்கக்கூடிய மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் தொடர்பாகத்தான் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். தற்பொழுது நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி காங்கேசன்துறை மாவட்டபுரம். நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியமாக இருக்கும் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய கோபுரம். இலங்கையிலே முதலாவதாக அமைக்கப்பட்ட மிகப்பெரிய அளவிலான ராஜகோபுரமாக இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய இந்த கோபுரத்துக்குரிய அடையாளம் இருக்கின்றது. இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வர்ணம் தீட்டப்பட்டுள்ள நிலையில் இருக்கின்றது. முன்னர் பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய தொன்மையை பறைசாற்றக்கூடிய விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் காட்சி கொடுத்து கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியமாக இருந்தது. கம்பீரமாக அந்த காட்சி இருந்தது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா வர்ணம் தீட்டப்பட்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருந்தாலும் கூட ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக வேலைப்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் இடம்பெற்றுகின்றன. அதோடு நீங்கள் பார்க்கலாம், கோபுரத்திலே காணப்படுகின்ற அந்த சிற்பங்கள், தனித்துவமாக இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் ஒவ்வொரு புராதன கதைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சிற்பங்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா எதிர்வருகின்ற 11ஆம் திகதி, அதாவது இந்த மாதம் 4ஆம் மாதம் 11ஆம் திகதி கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக காண்பதற்காக பார்த்தீங்கன்னா வேலைப்பாடுகள் எல்லாமே ஆயத்தமாகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை நான் உங்களுக்காக பதிவு செய்கின்றேன். ஆலயத்தினுடைய முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த யாகசாலை, கும்பாபிஷேகத்துக்குரிய மிகப்பெரிய யாகசாலை அமைக்கும் வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு நாங்கள் சென்று பார்க்கலாம். முற்றுமுழுதாக வேலைகள் நிறைவு கட்டத்தை எட்டாத நிலையில தான் பார்த்தீங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் இடம்பெற இருப்பது போல காட்சி கொடுக்கின்றது. காரணம் பார்த்தீங்கன்னா வேலைகள் முற்றுமுழுதாக நிறைவு செய்யப்படவில்லை. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்குரிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிற காரணத்தால் செய்யக்கூடிய வேலைகளை செய்து முடித்துவிட்டு இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செய்வதற்கு ஆலய நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது போல் தெரிகின்றது. தற்போது நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். செல்லுகின்ற வாயில் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கட்டப்பட்ட கிட்டத்தட்ட 789ஆம் ஆண்டு, அதாவது 8ஆம் நூற்றாண்டு மன்னர்களால் கட்டப்பட்ட ஆலயமாக இந்த ஆலயம் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். நாங்கள் உள்ளுக்கு போகக்கூடிய இந்த வாயில் பகுதியில் மிக நீண்ட உயர்ந்த மதில்கள், அதாவது இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா இப்படியான அமைப்புகளில் கோயில்களை நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பழைய கற்களிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகளை கூட நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இன்றும் அழிவடையாமல் இருக்கக்கூடிய ஒரு சில வேலைப்பாடுகளை இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்குது. அதே நேரம் தற்பொழுது புதிதாக நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் மேல் பகுதி கருங்கல்லால் கூரை வேயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அரைவாசி வேலைகள் முடிந்த நிலையில் இருக்குது. அதோடு நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய கலசங்கள் வைக்கப்பட்ட நிலையில் கும்பாபிஷேகத்துக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். கருங்கலினால் கூரை வேலைப்பாடுகள் செய்வது என்பது பார்த்திங்கன்னா அவ்வளவு எளிதான விடயமில்லை. அப்படி இருந்தும் கூட பார்த்திங்கன்னா இங்கே சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன, நேர்த்தியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அரைவாசி பூர்த்தியான நிலையில் மீதி பூர்த்தியாக்கப்பட வேண்டிய நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். உள்ளுக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாக பார்க்கலாம். ஆலயத்தினுடைய உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா வெளியாலே இருக்கக்கூடிய, அதாவது வெளியாலே வசந்த மண்ட பூச்சிகள் இடம்பெறக்கூடிய அந்த பகுதியில் நிற்கிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேலைப்பாடுகள் இடம்பெற்றுக்கின்றன, வர்ணப்பூச்சிகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஆலயம் உட்பகுதி புத்துணர்ச்சியாக புதுப்பொழிவு பெற்று கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது. இயக்கர், நாகர், ஆரியர் என பார்த்தீங்கன்னா எல்லாருமே வழிபட்டிருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் இப்பவும் 3000 வருடங்களுக்கும் பழமையான வேல் ஒன்று இந்த ஆலயத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்குரிய தனிச்சிறப்பு இந்த ஆலயத்தினுடைய பேரிலேயே இருக்கின்றது. மாவிட்டபுரம் கந்தசுவாமி என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவிட்டபுரம் என்று சொல்லப்படுகின்றது குதிரை முகம் நீங்க பெற்ற தலம் என்ற சிறப்பு பெயர் இங்கே இருக்குது. அங்கே
இங்கே கலசம் வைப்பதற்கான பூஜை வழிபாடுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியமாயிருக்கும். அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலசத்தை வந்து எடுக்கும் பொழுது ஐயா வந்து உருவேறிய அந்த அதாவது தென்னை மறந்து அந்த இடத்துல கலை வந்து ஆடுகிற அந்த செயற்பாட்டை வந்து நீங்கள் பார்த்துருக்கக்கூடியமாயிருக்கும். தொடர்ந்து அந்த நிகழ்வுகளும் வந்து இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. கும்பாபிஷேகத்துக்குரிய நாட்கள் நெருங்கி இருக்கிறதால வந்து அந்த ஏற்பாடுகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. சிறப்பாக இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சோழ இளவரசியான மாருத பிரவீக வள்ளிக்கு பார்த்தீங்கன்னா குதிரை முகம் நீங்கிய காரணத்தாலே குதிரை முகத்தோட வந்திருக்கக்கூடிய அவர் வந்து இங்கே வந்து வழிபட்டு புனித கீரிமலை தீர்த்தக்கரையில் பார்த்தீங்கன்னா அவர் நீராடிய காரணத்தாலே வந்து அவருக்கு வந்து குதிரை முகம் நீங்க பெற்ற காரணத்தால் தான் இந்த ஆலயத்தை வந்து மிகவும் சிறப்பாக அமைத்தார் என்று வந்து வரலாற்று கதைகள் கூறுகின்றன. அந்த வகையில் குதிரை முகம் நீங்க பெற்றதாலே வந்து மாவிட்டபுரம் என்ற பெயரால் வந்து பின்னர் வந்து மாவிட்டபுரம் கந்தசுவாமி ஆலயமாக இந்த ஆலயம் சிறப்பு பெற்றது என்பதும் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க வரலாறாக இருக்கின்றது. அவ்வாறு பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் தொடர்பாக அதன் வரலாறு தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கக்கூடியது வந்து நகுலேஸ்வர பெருமான் கீரிமலை பகுதியில் நிற்கிறோம். கீரிமலை நகுலேஸ்வர பெருமான் ஆலயத்துக்கு முன்னால் நிற்கிறோம். இங்கே ஏன் நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவர் கீரிமலை நகுலேஸ்வர பெருமானும் அவருடைய மனைவியாரான நகுலேஸ்வர அம்மையாரும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறோம். இவர்கள் இருவரும் இன்றைய தினம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு செல்ல போகிறார்கள். மகனினுடைய ஆலயத்துக்கு சென்று அங்கே மகனுக்கு இடம்பெறக்கூடிய அந்த மாபெரும் கும்பாபிஷேகம் அதாவது சிறப்பாக இடம்பெறக்கூடிய அந்த கும்பாபிஷேக காட்சிகள் எல்லாத்தையும் அங்கே இருந்தே பார்த்து அவற்றை வந்து நலமான முறையில் சிறப்பாக செய்து முடிப்பதற்காக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த ஆலயத்திலே சென்று அமர்வதற்காக இன்றைய தினம் இங்கே இருந்து அவர்கள் செல்லுகிற அந்த காட்சியை வந்து நீங்கள் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆலயத்தினுள்ளே இருந்து இருவரும் வந்து வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து அவர்கள் இங்கே இருந்து ஆலயத்திற்கு வந்து ஊர்வலமாக செல்ல போகிறார்கள். வீதி வழியாக ஊர்வலமாக சென்று மகனுடைய ஆலயத்தை சென்றடைவார்கள். தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் இன்னொரு ஆலயத்துக்கு சென்று அங்கே எழுந்தருளி அங்கே இருக்கக்கூடிய பூஜை வழிபாடுகளில் கலந்து கொள்வது என்பது பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்படுறது இது ஒரு முதல் தரமாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்களுக்கு அங்கேயே இருக்கக்கூடிய இறைவன் இது தொடர்பாக நான் கேள்விப்படுறது இன்றே முதலாவதாக இருக்கின்றது. காரணம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவுத்திற்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் என்றுதான் உணரக்கூடியமாக இருக்கின்றது. அதோட பார்த்தீங்கன்னா போகக்கூடிய இந்த வீதிகளில் எல்லாத்திலையுமே மக்கள் வந்து கும்பங்கள் நிறைகுடங்கள் வைத்து வந்து இறைவனை வரவேற்பும் முகமாக பார்த்தீங்கன்னா சிறப்பாக மங்களகரமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய பிற்பகுதியில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா வீதிகள் எல்லாம் விழாக்கோலம் காண்பதற்காக மஞ்சள் சிவப்பு கொடிகள் வந்து பறக்க விடப்படுகின்றன. நாளைய தினத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான இடமாக மாற்றம் வரும். நாளையில இருந்து இந்த கும்பாபிஷேகத்துக்குரிய ஆரம்ப கட்ட பூஜைகள் அதாவது விநாயகர் ஹோமத்தோட பார்த்தீங்கன்னா ஆரம்பமாகின்றது. ஐயா இன்னைக்கு ஏன் இந்த சுவாமி வந்து ஊர்வலம் வந்து கீரிமலை நகுலேஸ்வர பெருமான் முருகனுடைய தந்தையார் என்றபடியினால முருகனுக்கு நடைபெற இருக்கின்ற கும்பாபிஷேகத்துக்கு சிவனுடைய ஆசீர்வாதம் வேண்டி குருக்கள் கேட்டதினால சிவன் அங்கே இருந்து இங்கே வாரார். கும்பாபிஷேகம் முடியும் வரைக்கும் இங்கே இருந்து சகல கிரிகைகளையும் கவனித்து அதற்குரிய வழிமுறைகளை அவர் மூலம் பெறப்பட்டு இங்கே கும்பாபிஷேகத்துக்கு தகப்பனுடைய தாயாருடைய ஆசீர்வாதம் நடைபெறும் என்றதுதான் இதனுடைய அர்த்தம். கும்பாபிஷேகம் முடியும் மட்டும் வார அம்மா அப்பா இங்கே இருப்பினோம். இங்க இருந்து பார்க்க போய் இங்க இருந்து பார்த்து சகலதும் நிறைவு பெறும் வரையும் இங்க இருப்பினோம். நிறைவு பெற்றதன் பின்னர் தான் இங்க இருந்து திரும்பவும் இதே மாதிரி நகுலேஸ்வரர் கோயிலுக்கு அவர் திரும்பி செல்வார்.
உங்களுக்கு அறிஞ்ச காலத்துல இருந்து மாவட்டபுரம் கந்த சுவாமி ஆலயத்துல எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப கும்பாபிஷேகம் நடக்க போகுது? நீண்ட காலம் நான் அறியவில்லை. என்னுடைய வயசுக்கு நான் அறிய இல்லை. உங்களுக்கு தெரியாது? நடந்ததாக நான் அறியவில்லை. அப்படி நீண்ட கால இடைவெளிக்கு பின்னரும் 30 வருட யுத்த காலங்களை கடந்து அதற்கு பிற்பாடு இன்றைக்கு இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மாவட்டபுரம் கந்த சுவாமி சம்பந்தம் உங்களுக்கு என்ன தெரியும்? அவற்றை மேல அவற்றை புகழ் சம்பந்தம் உங்களுக்கு தெரிஞ்சது? இது மாருத பிரவிக வள்ளியினாலே நிர்வகிக்கப்பட்ட ஆலயம். அந்த காலத்தில் அந்த இதன் மூலமாக மாருத பிரவிக வள்ளியினுடைய செயல்பாட்டினாலே உருவாக்கப்பட்ட கோயில் இது. இந்த கோவிலுடைய சரித்திரங்கள் நிறைய உண்டு. காங்கேசன் துறையில கப்பத் திருவிழா நடந்த காலம் உண்டு. அதை விட 25 நாள் திருவிழா நடந்தது உண்டு. இந்த கோயில் வீதியிலே நாங்கள் அறிந்த காலத்திலே மிகவும் பிரபல்யமான திருவிழாக்கள் நடந்தது. சுந்தராம்பாள் வந்து ஒரு கச்சேரி நடந்தது. அப்படி பலதரப்பட்ட நிகழ்வுகள் இந்த கோயிலே நடைபெற்றது உண்டு. நன்றி ஐயா, நன்றி. சுவாமி வந்து கொண்டிருக்கிறார். நன்றி. நாங்கள் தொடர்ந்து வாய்ப்பு. அவ்வாறாக பார்த்தீங்கன்னா இறைவன் ஊர்வலமாக ஆலயத்தை நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. ஆலயத்தினுடைய கம்பீரமான அந்த கோபுரத்துக்கு முன்னாலே வந்து சிவன் உமை இருவரும் செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். உண்மையாகவே மகனினுடைய அந்த விழாவை காண்பதற்காக தாயும் தந்தையும் வருகிறார்கள் என்பதுதான் பார்த்தீங்கன்னா மக்களினுடைய மனங்களில் இருக்கக்கூடியது. அவ்வாறு தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஒரு வீட்டில் வந்து விசேஷம் நடக்கும் போதுன்னா அந்த விசேஷத்தை காண்பதற்காக தூர இருக்கிறவர்கள் எல்லாம் அருகில் வருவார்கள் என்பது போலத்தான் பார்த்தீங்கன்னா இங்கே இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வும் வந்து வெளிப்பட்டு நிற்கின்றது. அருகிலே இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் மகனினுடைய அந்த மிகப்பெரிய ஆலயத்திற்கு அந்த மிகப்பெரிய சிறப்பாக இடம்பெற அந்த கும்பாபிஷேகத்தை காண்பதற்கு தாங்களாகவே மகனுடைய வீட்டிற்கு வருவது போலத்தான் என்னாலே உணரக்கூடியமா இருக்கின்றது. நீங்களும் அவ்வாறு தான் உணர்வீர்கள் என்று நினைக்கின்றேன். பார்க்கக்கூடியமா இருக்கும் பாருங்க. இப்போ ஆலயத்தினுடைய முன்றல் பகுதிக்கு வந்துட்டோம். வரவேற்கும் முகமாக இங்கே இருக்கக்கூடிய குருமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து வரவேற்கிறார்கள். அம்மையப்பன் இருவருடைய முகங்களை நீங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியமா இருக்குமாருங்க. ஒரு புன்முறுவலோடு அவர்களுடைய முகங்களை வந்து பார்க்கக்கூடியமா இருக்கின்றது. அவ்வளவு அழகாக அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா இருவரும் வந்து ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு செல்கிறார்கள். உள்பகுதிக்கு சென்று மகன் இருக்கக்கூடிய இடத்திலே சென்று அங்கே மகனுக்கு அருகிலே அமர்ந்து கொள்ள போகிறார்கள். ஆலயத்துக்குள்ளே செல்கின்ற அந்த காட்சியை பார்க்கலாம்.
நீங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியமாக இருக்கும் பாருங்க. எனக்கெல்லாம் பார்க்கும் பொழுது சிவனுடைய அந்த முகத்திலே பார்த்தீங்கன்னா புன்முறுவல் அவ்வளவத்திற்கு சிரித்த முகமாக காணப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு செல்லுகின்ற காட்சி. ஆலயத்தின் உள்ளே வந்து பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன, ஹோமங்கள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன, கும்பாபிஷேகத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவர்களும் இருந்து இந்த காட்சிகளை வந்து கண்ணூராக பார்ப்பதற்காக இங்கே வந்து அமர்கிற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அவ்வாறாக பார்த்தீங்கன்னா மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் எதிர்வருகின்ற 11ஆம் திகதி இடம்பெற இருக்கின்றது. தவறாமல் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கூட பார்த்தீங்கன்னா முருகனை தேடி வந்துட்டார், தன்னுடைய மகனை தேடி அவரும் வந்துட்டார். பார்க்கக்கூடியமாக இருக்கும் ஆறுமுக சுவாமி, முத்துக்குமார சுவாமிகள் எல்லாருமே ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சி இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நாங்கள் பார்க்க முடியும். அதுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடந்த பின்னர் அவர்களுக்குரிய இடங்களுக்கு சென்று விடுவார்கள். அப்படியாக அற்புதமாக இடம்பெறக்கூடிய அந்த கும்பாபிஷேகத்திலே நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளணும். இன்னும் ஒரு காணொலியூடாக இந்த ஆலயத்தினுடைய மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக தெளிவான காணொலி ஒன்று நான் உங்களுக்கு தருகின்றேன். இந்த காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை கீழே தெரிவியுங்கோ. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன்.